கெட்டுப்போன கேசரியை விஜய் ரசிகர்கள் உண்பதற்காக இன்று திரண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கெட்டுப்போன கேசரியை சுவைக்க போயிருக்கானுங்க. எரியுதடி மாலா போடு, அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா? மக்களே, கெட்டு போன கேசரியை சுவைப்பதற்காக விஜய் ரசிகர்கள் எல்லாம் திரண்டிருக்காங்க, கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு யார் சொல்றா? இந்த நாதாரி கெட்டு போன கேசரியை எல்லாருக்கும் முன்னாடி போய் நக்குன்னு நக்கிட்டு வந்து பேசிக்கிறதுக்கு இந்த நாய். கெட்டு போன கேசரிய வந்துட்டு உண்பதற்காக விஜய் ரசிகர்கள் தரலடா. நீங்க எல்லாம் பதுக்கி அந்த படம் சாதாரணமா வெளியே வந்துருந்துச்சுன்னா சாதாரணமா வந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருப்பான். அந்த படத்தை முடக்கி அந்த படம் வெளியில வரக்கூடாது, அந்த படம் வெளியில வந்துச்சுன்னா ஏன்னா 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வீச ஆரம்பிச்சிடும், ஒரு பதட்டம் உருவாயிரும், விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா உட்கார்ந்துருவாரு, ஏன்னா மேற்கொண்டு வந்து அதிகமான சீட்டுகளை வந்து பெற்றுவாரு அப்படின்ற ஒரு வவுத்தறிச்சல்லையும் ஒரு காண்டிலையும் அந்த படத்தை வெளியே வர விடாம தடுத்து, ஏன்னா இன்னைக்கு அந்த படத்துல என்ன இருக்கு, ஏன்னா அந்த படத்தை தடுத்து நின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு மக்களுக்கு ஆர்வத்தை மேற்கொண்டு எப்படி மேலும் மேலும் அதிகரிக்க செஞ்சது நீங்க தான்டா அயோக்கிய பேர்களா. அந்த படம் வந்துச்சுன்னா சாதாரண மக்கள் பார்த்துட்டு கடந்து போயிருப்பான். ஆனா அதை வெளியே வர விடாம ஏன்னா முடக்கிறது யாரு? இத்தனை நாளா இவ்வளவு படம் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு காலம் வந்து ஒரு படத்துக்கு தடை ஏற்பட்டு முடக்கி வைக்கப்பட்ட படம் வந்து எந்த படமும் இல்லை, இந்த படம் தான் அதுக்கு முதல் படம் நினைக்கிறேன். இவ்வளவு காலமாக அந்த படத்தை முடக்கி வச்சதுக்கான ஒரு செருப்படியை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தான் மக்கள் அன்னைக்கு திரண்டு மிகப்பெரிய கொண்டாட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தற்கொலை நாய் என்ன சொல்றது அப்படின்னா, நீட்டுக்காண்டி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க, படிப்புக்காண்டி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க, படத்துக்காண்டி ஒரு பக்கம் தற்கொலை கூட்டம் வந்து போராடிக்கிட்டு இருக்கு. எது முக்கியம், படிப்பு முக்கியமா படம் முக்கியமா அப்படின்னு இந்த தற்கொலை கேக்குது. ஏண்டா தற்கொலை, உங்களுடைய ஆட்சியில எத்தனை பேர் வந்து நீட்டுக்காண்டி செத்தாங்க? நீங்க எல்லாம் இப்ப புடுங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல எங்க கிட்ட வந்து நீட்டை வந்து நாங்க தடை பண்றது எங்க கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்ன சீக்ரெட் பண்ண யூஸ் பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஏன் உங்களுடைய ஆட்சி காலத்துல, ஏன் உங்களுடைய திமுக ஆட்சி காலத்துல நீட்டுக்கு எதிராக போராடலையா மக்கள்? நீட்டு வேணும்னு சாகலையா? ஏன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு கனவுல இருந்த என்ன மாணவர்கள் எல்லாம் செத்து மடிஞ்சாங்க உங்களுடைய ஆட்சி. அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? படம் பார்க்கல நீங்க எல்லாம். இப்ப கெட்டு போன கேசரியை நீங்க யாருமே மோந்து வைக்க மாட்டீங்களா? இப்ப கெட்டு போன கேசரி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஜனநாயகன், அத உங்க கட்சிக்காரங்க